மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.1 4வது கணக்குரிய விடை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சமபக்க முக்கோணம்னு கொடுத்துட்டாங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 180 மீட்டர். நமக்கு என்ன முக்கோணம்னு சொல்லிட்டாங்க? சமபக்க அளவு முக்கோணம். அப்போ இங்கே 3 பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்கும். அதனால தான் 3 பக்கம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஏ. அப்போ இந்த சுற்றி உள்ள அளவு தான் எவ்வளோ அப்படின்னா 180. அப்போது இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஏன்னு வச்சுருக்கோம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 180. அப்போ அதில் மொத்தம் எத்தனை ஏ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. எத்தனை ஏ இருக்குது? 3 ஏ இருக்குது. ஈக்குவல் டு 180. இந்த 2 எதில் இருக்க அர்த்தம்? கிட்டக்க இருந்தால் பெருக்கல் இருக்கிற அர்த்தம். அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதாக மாறும்? வகுத்தலாக மாறும். அப்போ ஏ ஈக்குவல் டு 180/3. இப்போ இங்கே நம்ம என்ன வரும்? 4 3 3 6 3 18. இந்த 0 இங்கே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு 60 மீட்டர்னு வரும். அப்போ நமக்கு என்ன அளவு கிடச்சிருச்சு? பக்க அளவு கிடச்சிருச்சு. ரெண்டாவது கணக்கில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. இது என்ன முக்கோணம்னு சொல்லிட்டாங்க? சமபக்க அளவு முக்கோணம் சொல்லிட்டாங்க. இப்போ சமபக்க அளவு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது அப்படின்னா √3/4 × a². இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். √3/4. ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 60ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a² வந்த காரணத்தினால 60 × 60. இப்போ அடி கொடுக்கலாமா? 4 எவ்வளோ அடி கொடுக்கலாமா? 1 4 4 15 4 எவ்வளோ அப்படின்னா 60. இங்கே என்ன போட்டாச்சு? 15 போட்டாச்சு. அப்போ என்ன இருக்குது நமக்கு? √3. இந்த 15ஐயும் 60ஐயும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? என்ன போடலாம்? 15 × 60. 0 வச்சு எதை பெருக்கணும்? ஆன்சர் என்னது? 0 6 30க்கு 0 மிச்சம் 3 6 1 6 6ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா எவ்வளோ அப்படின்னா 9. அப்போ நமக்கு எவ்வளோ வருது? × 900 வருது. நமக்கு √3க்கு நமக்கு மதிப்பு தெரியும். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். √3க்கு மதிப்பு என்னது அப்படின்னா 1.732 × எவ்வளோ அப்படின்னா 900. 1.732 × 900 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். 1.732 × என்ன பெருக்க போகிறோம்? 900 பெருக்க போகிறோம். 0 வச்சு எதை பெருக்கிறோம்? ஆன்சர் என்ன தான்? 0 தான். அப்போ 0 2ஐயும் பெருக்கினா 0, 0ஐ 3ஐயும் பெருக்கினா 0, 0ஐ 7ஐயும் பெருக்கினா 0, 0ஐ 1ஐயும் பெருக்கினா 0. திரும்ப 0ஐ 2ஐயும் பெருக்கினா 0, 0ஐ 3ஐயும் பெருக்கினா 0, 0ஐ 7ஐயும் பெருக்கினா 0, 0ஐ 1ஐயும் பெருக்கினா 0. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 9ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 92 எவ்வளோ அப்படின்னா 18க்கு 8 மிச்சம் 1 வச்சுக்கோங்க. இப்போ என்னது? 93 27, 27 + 1 28. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2 இருக்குது. 97 63, 63 + 2 எவ்வளோ அப்படின்னா 65 மிச்சம் 6. 9ஐ 1ஐயும் பெருக்கினா 1 9 9, 9ஐயும் 6ஐயும் கூட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 15ன்னு வரும். இப்போ 15 போட்டாச்சா? இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வருது? 0 0 8 8 5 5 1. இங்கே புள்ளிக்கு எடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 ஸ்தானம் இருக்குது. இப்போ 3 ஸ்தானத்தில் புள்ளி வைங்க. 1 2 3 3 ஸ்தானத்தில் புள்ளி வச்சா நமக்கு என்ன வருது? 1558.8. அப்போ எழுதிக்கலாமா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? 1558.8 மீட்டர்². 8ன்னு போட்டாலும் சரி, இது கூட அந்த 2 0 சேர்த்து போட்டாலும் சரி தான் ஆன்சர் வந்துடுச்சு நமக்கு.